ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார்ஜிய திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். கன்யர் சுவாதீபம் வந்தே ஸ்ரீ பூதபுரிவாசினம் எத்ராஜ மடாதீஷம் ஸ்ரீமத் வரத சமட்சகம் எத்ராஜ மடாதீஷம் ஸ்ரீ பூதபுரிவாசினம் கிருபாமாத்திர பிரசன்னாரியம் வந்தே வரத தேசிகம். ராமானுஜருடைய நூற்றந்தாதியை அனுபவிக்க வந்திருக்கின்ற அனைத்து அடியார்களையும் அடியேன் வருக வருகவென்று இப்பதிவிலே வரவேற்கின்றேன். பாசுரம் 27. கொல்ல குறைவற்றிலங்கே கொழுந்து விட்டோங்கிய உன் வள்ளல் தனத்தினால் வல்வினையேன் மனம் நீ புகுந்தாய் வெள்ளை சுடர்விடும் உன் பெருமேன்மைக்கு இழுக்கிதென்று தள்ளுற்று இறங்கும் ராமானுஜா என் தனி நெஞ்சமே. இந்த பாசுரத்துல அடியார்களுக்கு ஆட்பட்ட அமுதனாருடைய குற்றம் மிகுந்த நெஞ்சில எம்பெருமானார் வந்து போந்திருக்காரே அப்படின்னு தன்னைத்தானே அவரு அப்படி ஆச்சரியப்பட்டு சொல்றார். நான் அடியாருக்கு ஆட்பட்டவன் அமுதனார், திருவரங்கத்து அமுதனார். என்னுடைய மனசு குற்றமுடைய மனசு. குற்றமுடைய மனசுனா பெரியோர்கள் அப்படிதான் சொல்லிப்பாங்க. ரொம்ப நல்லவங்களா இருந்தா கூட நான் தீயவன் தான் அப்படின்னு சொல்லிப்பாங்க. நான் குற்றம் செய்தவன் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த அமுதனார் சொல்றாரு, என்னோட மனசுல எப்படி எம்பெருமானார் உள்ள பூந்துட்டாரு, அது அவருடைய பெருமையான மேன்மைக்கு, சிறப்பான குணத்துக்கு, அவருடைய பெருந்தன்மைக்கு அது குற்றம் இல்லையா? நான் இருக்கேன் ஒரு பக்கமா, எல்லாத்துலேயும் கடையனாக இருக்கேன். என் மனசுல அவர் பூந்திருக்காரு. நான் எப்படி யார்கிட்ட போய் என்னத்தை இது பகிர்ந்துக்க முடியும் அப்படின்னு அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு இந்த பாசுரத்தை சொல்றார். கொல்ல குறைவற்று இலங்கி அப்படின்னா, எடுத்துக்கொள்ள அங்கே குறையவே குறையாது. எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் எடுத்துட்டா அதில் இருக்கிறது குறைஞ்சிதான் வரும். மறுபடியும் எடுக்க 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 அங்கே குறைவே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி வேண்டுவார் வேண்டதெல்லாம் கேட்கும்போது, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கும்போது எல்லாம் அவங்களுக்கு எந்த வித குறையும் இல்லாமல் கொடுத்து கொண்டே இருப்பார். மேருமலையாக இருந்தாலும் சரிய, அவ்வளோ பெரிய மலை கூட என்னாகும், அந்த மலையை கூட இப்போ வசிக்க நாளுக்கு நாள் அது அழிஞ்சிக்கிட்டே வந்துடும். இப்போ பாருங்களேன், அந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய மலைத்தொடர்லாம் இருந்தது. இப்போ பாருங்க, எல்லா மலையும் என்ன பண்ணுறாங்க, வெட்டி 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 எடுத்து அதை பார்க்கும் போதே மனசில் திகிருங்குது. அழகாக ஒரு மேடு மாதிரி இருந்த மலை இப்போ பாதி செதிஞ்சு வெட்டி எடுத்துடுறாங்க. அது கூட குறைஞ்சி போயிடுது. அதே போல் மேகம் இருக்குல்ல, கடல் நீரை ஆவியாக்கி மேகம் எடுத்துக்குது, அது நமக்கு தெரியும். அந்த எவ்வளவுதான் அந்த மேகம் இந்த கடல் நீரை பருகினாலும் கடல் நீர் அப்படியே தானே இருக்குது. குறைவுபட்டு போச்சு. காலங்காலமா, எத்தனை ஆண்டு காலம், எத்தனை யுகங்கள் அந்த கடல் நீர் அப்படியே தானே இருக்கு. அந்த மாதிரி குறையாத அந்த கடல் போல மலை கூட வெட்டி எடுத்துடுறாங்க, அழிஞ்சிட்டு வருது. ஆனால் இந்த கடல் நீர் அழியாதது போல பெருங்கடல், கருணை என்கின்ற பெரிய கடல் நம்முடைய ராமானுஜர். அதில் அந்த அவ்வளோ புகழ் அவருக்கு. கடல் மாதிரி தன்னுடைய அருளை கொடுத்து கொண்டே இருப்பவர். யார் எப்போ எந்த அருள் கேட்குறாங்களோ அந்த அருள் கொடுப்பார். அதுதான் அவர் கொடுக்கறதுக்குனே அவருக்கு உடையவர்னே பேர் வச்சுட்டாங்களே, எல்லாத்தையும் உடையவர்னே.
கொழுந்து விட்டு ஓங்கிய உன் வள்ளல் தனத்தினால். வள்ளல் இல்லை என்று சொல்லாது கொடுக்கின்ற வள்ளல். என்ன அப்படி வாரி கொடுத்துட்டாரு? கர்ணன் கொடுக்காத கொடையா? சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய உடலையே அறுத்து கொடுத்தாரு அந்த மாதிரியா? அதெல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் பொருளை ஈந்தவங்க. ஆனால் நம்முடைய உடையவரோ பரம புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோட்ச பதத்தை கொடுக்குறவர். இன்னைக்கு 10 பேருக்கு தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கோட்டா. கிடையாது, அப்படி சொல்ல மாட்டார். யாரெல்லாம் சரணாகதி பற்றினாங்களோ அத்தனை பேருக்கும் எந்த காலத்துலேயும் சரி, அவரோட காலத்துலேயும் சரி, அவர் இல்லாத இப்போ காலத்துலேயும் சரி, ராமானுஜா சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், அவ்வளோதான், பற்றிட்டோம். அவரை நமக்கு பரம மோட்சத்தை கொடுப்பார். அப்படி அந்த கொழுந்து விட்டு ஓங்கிய உன் வள்ளல் தனம். தனம்னா செல்வம். உன்னுடைய செல்வம் கொழுந்து விட்டு ஓங்கி அப்படியே தீக்கொழுந்து மாதிரி அவ்வளோ ஒரு வள்ளல் தன்மை உடையவராக இருந்திருக்கார். என்ன வள்ளல் தன்மை? கேட்டவொடனே மோட்சம் வாங்க, மோட்சம் தரேன், வாங்க மோட்சம் தரேன் கூப்பிட்டா இல்லை. மக்களுக்கு அந்த ஞானம் என்ற அறிவை, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இதுதான் உண்மை பொருள் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வள்ளல் தன்மை. அந்த அறிவை கொடுக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்களுக்கு அந்த அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல் தன்மை. எப்படி கொடுத்தாரு? தன்னுடைய பாஷ்யங்கள் மூலம், தன்னுடைய கிரந்தங்கள் மூலம் பரமாத்மா இவர்தான், அந்த பரமாத்மா எங்கே வசிக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறார், வேதங்கள் அவரை பற்றி என்னென்ன சொல்லுகின்றன, எது, அதுக்கு நிறைய சான்றுகள் கொடுத்து இப்படி நம்முடைய அறிவை வளர்ப்பதற்கு வள்ளல் மாதிரி அத்தனை கிரந்தங்களையும் செஞ்சு கொடுத்துருக்கார். கொடுத்துதான் அவர் எல்லாரும் சரணாகதி அடைஞ்சாங்க. சரணாகதி அடைஞ்ச பிறகு பரமபத மோட்சம் உண்டு உனக்கு அப்படிங்கிற ஒரு அருள் அவர்கிட்ட இருந்து கிடைக்கிறது. அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு வள்ளல் தன்மை அது கொழுந்து விட்டு ஓங்கி நல்ல பிரகாசமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தன்மைகளை உடைய ராமானுஜர் என்னுடைய மனசுல வந்து பூந்துட்டாரே. நான் யாரு? நான் ஒரு மோசமானவன், வல்வினையேன், தீய எண்ணங்களை உடையவன். நான் தன்னைத்தானே தாழ்த்து சொல்லிக்கிறார் அமுதனார். கொடிய பாவங்களை புரிஞ்சவன் நான். மறந்தும் புறந்தொழா மாந்தர். மறந்து போய் கூட வேற தெய்வங்களை தொழ மாட்டாங்களாம். நம்முடைய பரமாத்மா இவன் தான் மறந்துட்டா கூட வேற தெய்வங்களை தொழ மாட்டாங்களாம். மறந்தும் புறம் தொழா மாந்தர். அது மாதிரி இல்லாம நான் கொடிய பாவங்கள்லாம் பண்ணியிருக்கேனே, வல்வினையேன், என்னுடைய மனத்திலே அந்த வல்வினை இருக்கு. அப்படிப்பட்ட மனசுல நீ புகுந்தாய், நீ வந்து உள்ள நுழைஞ்சு உட்கார்ந்துருக்க என் நெஞ்சுக்குள்ள. ராமானுஜர்கிட்ட சொல்றாரு, வல்வினையேன் மனம் நீ புகுந்தாய், என்னுடைய உள்ளத்திலே நீ புகுந்தாய். நீனா யாரு? எம்பெருமானார். 2 உலகத்துக்கும் உரிமையுடையவர். அந்த லீலா உபூதி, நித்திய உபூதி 2க்குமே உரிமை உடையவர் வந்து என் மனசுல வந்து உட்கார்ந்துட்டீங்களே, என் மனதுக்கு இலக்காகி இருக்கிறீர்களே எம்பெருமானாரே ராமானுஜா. வெள்ளை சுடர். வெள்ளை சுடர்ங்கிறது சந்திரன். சந்திரன்ல கூட பார்த்தா ஒரு கலங்கம் இருக்கும். ஆனால் பகவான் அருளுக்கு இலக்காகிய சிறப்புனால கலங்கமில்லாமல் ஒளிர்கின்ற ஒளி உங்களுடைய ஒளி. அந்த வெள்ளை சுடர் மாதிரி. அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன்
அப்படின்னு சொன்னாப்புல. கூறத்தாழ்வான வச்சு என்னை திருத்திட்டீங்களே, திருத்தி எம்பெருமானாருக்கு அடியனாக்கிய அந்த வெள்ளை சுடர் தூய ஒளி அப்படின்னு சொல்றார். அவருடைய குணத்தை சொல்றார். குரத்தாழ்வான் வச்சுதானே திருத்தி என்ன எம்பெருமானாருக்கு அடியனாக்கினார். அப்போ எவ்வளவு ஒரு தூய்மையான ஒளியை உடையவராக இருக்க வேண்டும் எம்பெருமானார் அப்படின்னு சொல்றார். உன் பெருமேன்மைக்கு இழுக்கு இது என்று எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி ஒருபடித்தாக இருக்கின்ற தாங்கள் உங்களுடைய பெருமைக்கு குற்றம் நினைச்சிட்டு இவர் சொல்றாரு, அமுதனார் சொல்றாரு, குற்றம்னு நினைச்சிட்டு தான் புண்மை உடையவராக இருக்கிறாரு, எம்பெருமானார் உயர்ந்தவராக இருக்காரு. அப்படிப்பட்டவர் என் நெஞ்சிலே புகுந்து கொண்டது அவருடைய பெருமேன்மைக்கு இழுக்காகும் இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு மனசிட்ட புலம்புறார். என் தனி நெஞ்சமே, என்னுடைய ஒப்பற்ற மனது அப்படியே தள்ளுது, தழும்புது. மனசுல அப்படியே அந்த என் மனசுல போந்துக்கிட்டாரேன்னு மனசு அப்படியே தழும்புது, விம்புது. அவ்வளோ பெரியவர் என் மனசுல உட்காந்துருக்காரு அப்படின்னு. தனி நெஞ்சம், யார்கிட்டையும் போய் புலம்ப முடியல. எம்பெருமானார் என் உள்ளத்துல இருக்காருன்னு சொல்லி எல்லார்ட்டையும் போய் பெருமையாகவும் சொல்லிக்க முடியல, நான் தாழ்ந்தவன்னு சொல்லிக்கவும் முடியல. யாருக்காச்சும் ஒரு துன்பம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நண்பன்கிட்டையோ நமக்கு வேண்டப்பட்டவங்ககிட்டையோ அந்த துன்ப சுமை அது சொன்னோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் குறையும். ஆனால் இவருக்கு ஒப்பாக நட்பாக யாரும் இல்லாதது தனிமைப்பட்ட மனது இவருடைய மனது. அதனால் என் தனி நெஞ்சமே, நெஞ்சத்துக்கிட்டே சொல்லிக்கிறார். அப்படிப்பட்ட பெருமையுடைய வள்ளல் தனத்தினை உடைய, கொழுந்து விட்டு ஓங்குகின்ற பெரும் வள்ளல் தனத்தை உடைய நமக்கு எம்பெருமானை காட்டி கொடுத்த அந்த எம்பெருமானார் இந்த வல்வினையேன் ஆகிய கொடிய பாவங்களுக்கு ஆட்பட்ட என்னுடைய மனத்திலே பூந்துக்கிட்டு இருக்காரே, அது அவருடைய பெருமையின்மைக்கு எழுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப மனசுல விம்மறார் இந்த பாசுரத்துல. கொள்ள குறைவற்றிலங்கி கொழுந்து விட்டோங்கிய உன் வள்ளல் தனத்தினால் வல்வினையேன் மனம் நீ புகுந்தாய், வெள்ளை சுடர்விடோம் உன் பெருமேன்மைக்கு இழுக்கிதென்று தள்ளுற்றிறங்கோ ராமானுசாயன் தனி நெஞ்சமே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வாராச்சாரியன் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். நாளை மீண்டும் அடுத்த பாசுரத்திலே சந்திப்போம். அடியேன் சேலம் ஷியாமலா ராமானுஜதாசி.